அல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்றுதானோ ஓவியம் வரையவா உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதானோ யார் அந்த ரோஜா பூ என் கனவில் மெதுவாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 3:4 அந்த ரேஷியோவில் செட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோவில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால 30 செகண்டுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான், இதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்கை மூவாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு பாய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியலனாக்கா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ வாங்க அந்த ஃபோட்டோ வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான் பாருங்கள். இதை வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. கரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் போய்க்கங்க, மீடியா போய்க்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால ஒரு கிராஸ் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான், இது கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு இதையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துங்க, லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கீ அனிமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இந்த கீ மாதிரி இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு லைட்டாக ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்கை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும், இந்த கிராஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான், இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 4வது ஆப்ஷன் ஸ்க்ரீன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். அந்த ஆப்ஷன் தான். இது கொடுத்து வந்து சேச்சுரேஷனை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் ரிலீக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான். இதில் வந்து தேவையில்லாத பாட்டு கொஞ்சம் இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கட்சர் வச்சுக்கோங்க. இந்த மேலே கத்திரி மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன், அதை கொடுத்துக்கோங்க. ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. அந்த தேவையில்லாத பாட்டு கட் ஆகிரும். கட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை அழுத்தி பிடிச்சி ஃபஸ்ட்டுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ அதை வீடியோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு 4வது ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த வீடியோவை டச் பண்ணி கரெக்டாக நான் ஸ்கால் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்வார்ட் கொடுத்துருங்க. ஓகே, அந்த கிராஸ் பிஎன்ஜிக்கு பின்னாடி போயிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லுக்கிங்கு. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால இன்னொரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த பிஎன்ஜி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணிவிட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ லைட்டாக ஜூம் பண்ணுற பாருங்கள், நான் ஜூம் பண்ணுற மாதிரி இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த கீ இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். 300 மில்லிமீட்டருக்கு வந்துடுங்க.
300 மில்லிமீட்டருக்கு வந்துட்டு ரைட் சைடு பாரு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த 300 மில்லிமீட்டர் கட்சரை வச்சுக்கோங்க. கட்சரை வச்சுட்டு லைட்டாக இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி இப்படி மறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நான் மேக் பண்ணுற வீடியோ வந்து 30 செகண்டுக்கு டெய்லி வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.